மக்களே, பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் வாட்டர்மெலான் மற்றும் வினோத்தோட அட்ராசிட்டிஸ் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு பக்கம் வினோத் கொஞ்சம் சைலண்டாக அடக்கி வாசிக்கிறது இந்த நேரத்தில் அவருக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா கொஞ்சம் அவருக்கு டேமேஜாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தெரியுது அப்படின்ற ஒரு ஃபீல் வருது நமக்கு. ஏன்னா அதில் பிரவீன் கூட சேர்ந்துக்கிட்டு சைலண்டாக இருக்க வாட்டர்மெலானை சீண்டும் போது அவருக்கு பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே. அதை தாண்டி வாட்டர்மெலானும் கடுப்பாயிட்டு இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, டைட்டில் வினருக்கு இதுதான் தகுதி இருக்குதுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசியிருக்கார். இன்னைக்கு காலைல 7 மணிக்கெல்லாம் என்னடா சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா ஏதோ கேமரா முன்னாடி போய் பதிவு பண்ணிட்டு இருக்காரு விக்ரம். அது என்ன பதிவு பண்ணார் ஏதுன்றது தெரில. ஆனால் ஒரே சத்தமாக இருந்தது. பணப்பட்டியை பற்றி இவர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு கானா வினோத்தும். அப்போ கானா வினோத் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார், அதை பற்றியும் பார்க்கலாம். அடுத்து திவ்யா வியானா பேசும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கல கானா வினோத்தும் பிரவீன் பண்ணுறது, அடுத்த வாட்டி இப்படிலாம் பண்ணுறதுனா நான் சும்மா விட மாட்டேன்ற மாதிரி இங்கேயும் பேசியிருக்காங்க. மிச்ச ஹவுஸ் மேட்ச் இந்த ஃபைனலிஸ்ட் ஹவுஸ் மேட்ச்மே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது எங்கே போய் முடிய போகுதுன்றது பார்த்தா தான் தெரியும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஹைப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். மொதல் விஷயம், கானா வினோத் மற்றும் விக்ரமோட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பணப்பட்டி மேட்ரு கிட்டத்தட்ட கேட்குறாரு, என்ன விக்ரமே பணப்பட்டி எடுக்க போறியா அப்படின்னு கேட்டானே. இல்லை பணப்பட்டி எடுக்கிற ஐடியா எனக்கு இப்போ சுத்தமாக கிடையவே கிடையாது. எனக்கு ஒரு ஐடியா இருந்தது, பணப்பட்டி வந்தோடனே எடுத்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்பலான்ற ஒரு ஐடியாவுக்கும் மைண்ட் செட்டுக்கு வந்திருந்தேன். பட் இவ்வளோ தூரம் ஓட்டு போட்டு என்னை இந்த ஷோவில் சஸ்டெயின் பண்ண வச்ச மக்களுக்காக நான் நிற்க போகிறேன். என்ன ஆனாலும் மக்களுக்காக நின்றுட்டு தான் போகிறேனே தாண்டி இந்த பணப்பட்டி எடுக்கிற ஐடியா இல்லை. இருந்தது முன்னாடி, இப்போ அந்த ஐடியாவை டெமாலிஷ் பண்ணிட்டேன், அந்த டைலியாவை மொத்தமாக காலி பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டார். ஸோ என்ன ஆனாலும் பணப்பட்டி எடுக்க போகிறதுல அது எவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணுறனோ மக்கள் முடிவு வர வரையும் நான் ட்ராவல் பண்ணுறேன், இதுதான் அவங்களுக்கு கொடுக்குற ஜஸ்டிஸாக இருக்கும்ன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் முடிவு எடுத்துட்டார். கானா வினோத் கரெக்ட் சூப்பர்பா பக்காவா அதே தான் அவரும் சொல்கிறாரு. நானும் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது, மக்கள் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. நானும் யோசிக்க மாட்டேன், எடுக்க போகிறதில்ல. பட் ஏதாவது ஒரு வெளியே போனால் ஒரு ஈவெண்ட் மூலியமோ இது மூலியமோ அதை சம்பாரிச்சிக்க முடியும். பட் இது வேண்டாம். ஆனால் எதாக இருந்தாலும் டைம் தான் டிசைட் பண்ணுன்றதையும் சொல்லிடுறாரு. எப்படி டைம் தான் டிசைட் பண்ணுறோம், காலம் முடிவு பண்ணுன்றதை சொல்கிறாரு. இப்போ எனக்கு இங்கே என்ன புரியுதுன்னா, 2ஆம் கட்டமாக இருக்கார். இப்போ கானா வினோத் எடுக்க வேணான்ற ஒரு இன்டென்ஷனில் தான் இருக்காரு. பட் டைம் வில் டிசைட் அப்படின்றது தான். அதுக்கு விக்ரம் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருப்பார், இன்னைக்கு 3 லட்சம் தானே, இன்னும் ஒரு 2-3 நாள் போனதுக்கப்புறம் ஒரு 15 லட்சம் ஆகும். 15 லட்சம் ஆனதுக்கப்புறம் தான் அது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ எடுத்தால் அந்த அளவுக்கு இருக்காது, 15 லட்சம் ஆனால் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் இனிஷியல் டாக்ல. இப்போ அந்த ஒரு விஷயம் கானா வினோத்தோட மைண்டில் ஓடுதுன்னு நினைக்கிறேன். எப்படி அது ஒரு மைண்டில் ஓடுறதுனால தான் டைம் வில் டிசைட் அப்படின்றது சொல்கிறார். இல்லைனா எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் டைம் எடுக்கும் அப்படின்ற டெசிஷனும் போகுது. அதை தாண்டி யார் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னும் போது சாண்ட்ரா எடுப்பாங்களா மாட்டாங்களான்றது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. அது தெரில. திவ்யாவை பற்றி எனக்கு சுத்தமாக சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கும் திவ்யாவுக்கும் ஒன்றும் இது இல்லை அப்படின்றத விக்ரம் சொல்லிட்டார். அரோரா இல்லை அவள் எடுக்க மாட்டா, எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம், எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம், எவ்வளோ தூரம் போகணுன்றது முக்கியன்றதுல ஃபோக்கஸ் பண்ணுறதா. அரோரா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, மேபி டைம் தான் முடிவு பண்ணோம், மைண்டு மாற்றலாம். பட் இப்போதைக்கு அரோராவும் இந்த ஸ்டாண்டில் தான் இருக்கான்ற மாதிரி டிஸ்கஷன் போது. இது மார்னிங். இதுக்கு முன்னாடி 7 மணிக்கு கேமரா முன்னாடி போயிட்டு மக்கள்கிட்ட ஏதோ நெடுநீர ஸ்டோரியை சொல்லிட்டு இருந்தார். அது என்ன ஸ்டோரின்னு தெரில மக்களே. நானே தூக்கத்தில் சவுண்டு மட்டும் அரையாக கேட்டுட்டு இருந்தது. நானும் தூங்கணும் இல்லையா, நைட்டு தூங்கணுதே 2. இப்போ காலைல 7 மணிக்கு இருந்தால் என் தூக்கம் ஸ்லீப் தான் போயிடும். அதனால் அந்த ஒரு கான்டெக்ஸ்ட்டை மட்டும் நான் முழுசாக கேட்கல, அது இங்கேயே சொல்லிடுறேன். அப்புறம் என்ன ப்ரோ அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் பார்க்கல மக்களே, தூங்கிட்டேன். சிம்பிள் as this, தூங்கிட்டேன். அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் வாட்டர்மெலான் மற்றும் வாட்டர்மெலான் ஸ்டார் வினோத் அண்டு பிரவீன் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரவீன் அங்கே வினோத்தோட பெட்டில் உட்காந்துக்கிட்டு கலாய்க்கிறாங்க. யாரை? வாட்டர்மெலான அந்த ஏஜ் மேட்ரு. நேற்று ஏஜ் மேட்ரு யார் ஓப்பன் பண்ணது? வயசு மேட்ரு நேற்று ஓப்பன் பண்ணது பிரவீன் தான். அதுக்கப்புறம் வினோத் இந்த ப்ரூஃப்லாம் காமிச்சிட்டேன் வெளியே ரியாலிட்டி ஷோவில், இதெல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மாக்காப்பா கிட்ட போய் சொல்லிட்டோம், இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோன்ற மாதிரி ஆரம்பிச்சதுங்க தான். ஓ இல்லை ஃபஸ்ட்டு யார் ஆரம்பிச்சான்னு தெரில. நேற்று விக்ரம் பிரவீன் வரதுக்கு முன்னாடி இந்த டாபிக் வந்துருச்சு, ரியாலிட்டி ஷோலாம் காமிச்சேன்ற மாதிரி வாட்டர்மெலான தான் ஆரம்பிச்சாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் தானே பிரவீன் வந்தார். கரெக்ட் அவர் தான் ஆரம்பித்தார் போல இருக்குது. இதை காலைல திரும்ப இவங்க ஆரம்பித்து அவர் பாட்னு சிவனேன்னு குளிக்க போகிற வேலையில் பல் வளர்க்குற வேலையில் இருக்கிறார். இவர் ஆரம்பித்து நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன்னு மாற்றி வினோத்தும் பிரவீனும் சேர்ந்துக்கிட்டு வாட்டர்மெலான் டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இனிஷியலி டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. ஏன்னா நீங்கள் கம்முன்னு விட்டிங்கன்னா அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு போல ஐடியாவில் தான் வந்திருக்கிறாரு.
ஏன்னா நேற்று வாட்டர்மெலான் இருந்தது எப்படின்னா, இந்த வீட்டுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு என்டர்டைன்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு போகலாம். இவங்கெல்லாம் இந்த 93 நாள் இதெல்லாம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ வலிகளை வேதனையை அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ எதுக்கு நம்ம இது பண்ணிக்கிட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தார். இவங்களா போயிட்டு வாலண்டரியாக போய் டார்கெட் பண்ணும்போதும் இது போய் பண்ணும்போதும் அது பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க ஆரம்பிச்சோன்னு எதுக்கு வயசை பற்றி பேசுகிற, எதுக்கு நீ பேசுகிறன்ற மாதிரி வினோத் ஆரம்பிக்கிறார். கூடவும் பிரவீன் சப்போர்ட்டாக இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலான் போய் பேசுகிறேன், நான் தான் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன், என் ப்ரூஃப்லாம் காமிச்சலாம், இது பண்ணலன்ற மாதிரி அப்படியே மாற்றி டாபிக் போகுது. அங்கேருந்து இந்த டாபிக் வருதா, அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, இந்த மாதிரி வருது. அப்புறம் இவர் வாட்டர்மெலான் என்ன சொல்லிடுறாரு, நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், எனக்கு இது இருக்குது, நீ எப்போ வந்த, உன்னை விட எனக்கு டேலண்ட் அதிகம், நான் மேலும் வளர்ந்துட்டு போவேன், இதெல்லாம் பண்ணிட்டு போவேன்ற மாதிரி இப்படி போயிடுறார் வாட்டர்மெலான். இப்படி போயிடுறார். தற்பெருமை, செல்ஃப் டப்பா அடிக்கிறதுல வாட்டர்மெலான் மிஞ்சறதுக்கு ஆள் இருக்கா? இல்லை அந்த செல்ஃப் டப்பா அடிக்க ஆரம்பிச்சிட்டார் அந்த இடத்துல. நான் உன்னோட பெரிய ஆள் தான்ப்பா, இதுதான்ப்பா அப்படின்ட்டு. இதுக்கு நடுவில் கானா வினோத் வேற. ஸோ அது பார்க்கறதுக்கே நல்லா இருக்க மாட்டேங்குது. சீரியஸாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் நேற்று இன்சிடென்ட் எடுத்துங்க, இன்னைக்கு இன்சிடென்ட் எடுத்து கண்டென்ட் போட்டால் கூட இவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். வாட்டர்மெலான் கம்முன்னு சிவனேன்னு அவர் வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். இவங்க தான் அவர் கூப்பிட்டு சொரிஞ்சு விடுறது, இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை ப்ளீஸ் அவாய்ட் கானா வினோத் அவர்களே அப்படின்றதான் தோணுது. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, வெளியே உள்ளே போயிட்டு திவ்யா ஓப்பனாக சொல்லிட்டாங்க. யாருக்கிட்ட, அந்த 4 ஃபைனலிஸ்ட்டு கிட்ட, அரோரா, விக்ரம் அண்ட் சபரி கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இவர் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நேற்றுமே பாத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை விட்டாரு, அதுவுமே சரியில்லை. இன்றைக்கும் உட்காந்து இப்படி காலிலேருந்து வாட்டர்மெலான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்காங்க, அது பார்க்கறதுக்கும் நல்லா இல்லை. அடுத்த வாட்டி இன்னைக்கெலாம் வந்து பண்ணாரா நான் கேட்டுலான்னு இருக்கேன், இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு காட்டணும், சும்மா இப்படியே பண்ணிட்டுருக்கூடாது, அது நல்லதுக்கு இல்லைன்ற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க. சரி ஓகே, ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து அவர்கிட்ட சொல்லிடலாம், இப்படி பண்ணாதீங்க, இது பண்ணிடலான்ற மாதிரி ஃபைனலிஸ்ட்டு முடிவு எடுத்துட்டானுங்க இந்த 4 பேருமே. உடனே என்ன பண்ணிட்டாங்க, முடிவு எடுத்ததுக்கப்புறம் அங்கே வந்து வாட்டர்மெலான் வந்து திவ்யா கிட்ட பேசும்போது, நீங்கள் பொறுமையாக இருங்க, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்தீங்க, அந்த வேலையை பார்த்துட்டு போங்க, நீங்கள் விலகிருங்க, அவர்கிட்ட போகாதீங்க, பிரச்சனைக்கு போகாதீங்க, நீங்கள் சைலண்டாக விலகிறீங்க, நான் விலகிருந்தாலும் அவர் வராருமான்ற மாதிரி அங்கே சொல்லிடுறாரு. அடுத்து விக்ரமும் போயிட்டு ஓப்பனாக சொல்லி போடுறான், இது வந்து நீங்கள் பண்ணுறது எனக்கு சரியாகலைங்க, எனக்கு செட் ஆகலை, இது சரிப்பட்டு வரா மாதிரி எனக்கு தோணலை, என்னோட கன்சர்னை நான் சொல்கிறேன்ற மாதிரி விக்ரமே அங்கே சொல்லிடுறான் வாட்டர்மெலான்கிட்டையும் இவர்கிட்டையும். அப்போ பிரவீன் என்ன சொல்கிறாருன்னா, என்னை வந்து அவன் தரம் தாழ்த்தி பேசுகிற மாதிரி இருக்குது, தரம் தாழ்த்தி மீன் அவர் மேலே நான் கீழே அந்த மாதிரி புட் டவுன் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு டிஸ்கஷன் போது, இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, பட் என்னோட விருப்பத்தை நான் சொல்லிடுறேன்ற மாதிரி விக்ரம் அங்கே சொல்லிட்டு கடந்துட்டாச்சு. வெளியே வந்து திவ்யா வியானா கிட்டே சொல்கிறாங்க, எனக்கு வாட்டர்மெலானுக்கு எதிராக இவங்க பண்ணுறது புல் பண்ணுறதும் அவரை வந்து இப்போ இழுத்துக்கிட்டே இருக்கிறதும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நல்லா இல்லை, இன்னைக்கு வந்து ஏதாவது பேசணும், நான் சரி கேட்டு விட்டுறலான்னு இருக்கேன், எவ்வளோ நேரம் தான் இருத்துட்டு இருக்கிறதுன்றதே திவ்யா இருக்காங்க. ஸோ திவ்யா கானா வினோத்துக்கு சண்டை வரதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் ஓவராக போனால் நான் சும்மா விட மாட்டேன், வெளுத்து விட்டுரு போகிறேன்ற மாதிரி திவ்யா பேசிகிட்டு இருக்காங்க, பார்க்கணும். அடுத்து கானா இவர் என்ன பண்ணிட்டாரு, திவாகர் என்ன பண்ணிட்டாரு, கேமரா முன்னாடி போயிட்டு இந்த டைட்டிலுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, அந்த தகுதி இந்த வீட்டில் இருக்கிறது 3 பேருக்கு தான், ஒன்று திவ்யாவுக்கு, இன்னொன்று சபரிக்கு, இன்னொன்று விக்ரமுக்கு, இந்த 3 பேருக்கு ஓட்டு போடுங்க. எப்படி ஒரு ஆரி ஒரு பெரிய தகுதி உள்ள நபரோ, அர்ச்சனா எப்படி தகுதி உள்ள நபரோ, அந்த மாதிரி இங்கே தகுதி உள்ள நபர்களை நீங்கள் இந்த 3 பேரில் ஓட்டு போட்டு சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உலகமெங்கும் இருக்கும் வாட்டர்மெலான் ரசிகர்கள், நடிப்பு அரங்கன் ரசிகர்கள் ஓட்டளிக்குமாறு வேண்டுகொள்கிறேன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாரு. எனக்கு பார்க்கும்போது சிரிப்பா இருந்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்திலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.